வெல்கம் டு என்எம் சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? வைப்பு. செகண்ட் கொஸ்டின், பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? விசும்பில். தேர்ட் கொஸ்டின், இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இதில் மரபு என்பதன் பொருள் வழக்கம். ஃபோர்த்து கொஸ்டின், இருதிணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 2 + திணை. ஃபிஃப்த் கொஸ்டின், ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 5 + பால். சிக்ஸ்த் கொஸ்டின், என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று + என்றும். செவன்த் கொஸ்டின், வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் + அளந்தது. எய்த் கொஸ்டின், அறிந்தது + அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது அறிந்தனைத்தும். நைன்த் கொஸ்டின், வானம் + அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது வானமறிந்த. 10th கொஸ்டின், தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? 3 அதிகாரங்கள். 11வது கொஸ்டின், தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை 27 இயல்கள். 12வது கொஸ்டின், தமிழ்மொழி வாழ்த்து பாடலின் ஆசிரியர் யார்? பாரதியார். 13வது கொஸ்டின், தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார்? தொல்காப்பியர். 14வது கொஸ்டின், பாரதியார் நடத்திய இதழ்கள் யாவை? இந்தியா, விஜயா. 15வது கொஸ்டின், சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை பாராட்டியவர் யார்? பாரதிதாசன். 16வது கொஸ்டின், தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை கூறும் நூல் தொல்காப்பியம். 18வது கொஸ்டின், தமிழ் எழுத்துக்களில் உருவ மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் யார்? வீரமாமுனிவர், பெரியார். 19வது கொஸ்டின், இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? உ, உ, ஓ, ஓ, அவ். 20வது கொஸ்டின், ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? தலை. 21வது கொஸ்டின், பல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? மார்பு. 22வது கொஸ்டின், மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? மூக்கு. 23வது கொஸ்டின், இடையின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? கழுத்து. 24வது கொஸ்டின், ஆ, ஆ ஆகிய எழுத்துக்கள் எதன் முயற்சியால் பிறக்கின்றன? வாய் திறத்தல். 25வது கொஸ்டின், கல்வெட்டுகளில் உள்ள பழைய தமிழ் வரிவடிவங்கள் யாவை? வட்டெழுத்து. 26வது கொஸ்டின், தற்காலத்தில் தமிழெழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்? தந்தை பெரியார். 27வது கொஸ்டின், தமிழெழுத்து நிலையான வடிவம் பெற காரணம் எது? அச்சுக்கலை. 28வது கொஸ்டின், புலியின் இளமை பெயர் மற்றும் ஒளிமரபு. பரல், உருமம். 29வது கொஸ்டின், சிங்கத்தின் இளமை பெயர் மற்றும் ஒளிமரபு. குருளை, முழங்கும். 30வது கொஸ்டின், யானையின் இளமை பெயர் மற்றும் ஒளிமரபு. கன்று, பெளிரும். 31வது கொஸ்டின், பசுவின் இளமை பெயர் மற்றும் ஒளிமரபு. கன்று, கதரும். 32வது கொஸ்டின், கரடியின் இளமை பெயர் மற்றும் ஒளிமரபு. குட்டி, கத்தும். 33வது கொஸ்டின், உயிரெழுத்துக்கள் 12 பிறக்கும் இடம் எது? கழுத்து. இதோட 8ஆம் வகுப்பு முதல் இதழ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.